கண்டிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவசரமா ராமர் கோவிலை திறந்து பணியே முடிக்காத, முழுமை பெறாத நிலையில் கூட எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை பயன்படுத்தினார்களோ, அதேபோல சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய முகப்பு பகுதியை விரைவாக முடித்து ஒரு திறப்பு விழாவுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ₹1 வரி பணத்துக்கு ஒன்றிய அரசு நமக்கு திரும்பி கொடுப்பது வெறும் 29 பைசா மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்து மக்கள் கொடுக்கிற வரிப்பணம் ₹1க்கு ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி கொடுப்பது ₹2.70. உத்தரப்பிரதேசத்துக்கு நிகழ்வது தமிழ்நாட்டுக்கு நிகழ்வதையும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அநீதிக்கும் மேலாக தமிழ்நாடு பல துறைகளில் சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாடை ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இல்லை மத்திய அரசு அனுமதி கொடுக்கல. அது மாநில அரசினுடைய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனவே மாநில அரசினுடைய முன்மொழிவுக்கு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கணும், அவ்வளோதான். அது 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய துறையான ஏஎஸ்ஐ, இந்திய தொல்லியல் துறை, இப்போ வரைக்கும் கீழடியில் அகழாய்வு நடத்த தயாராக இல்லை. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அகழாய்வு நடத்தி அறிக்கையை தயார் செய்திருக்கிற அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை இப்படி மீண்டும் நாங்கள் வெட்டிங் பண்ணுறோம், மீண்டும் நாங்கள் தணிக்கை செய்கிறோம் என்று அவரை விட ஜூனியர்ஸ், இளைய வயதுக்காரர்களை, அவரை விட சர்வீஸ், அதாவது பணியிலே குறைந்த அனுபவம் இருக்கிறவர்களை வைத்து அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக சொல்ல போனால், ஒரு கல்லூரி மாணவர் எழுதிய தேர்வை 10ஆம் வகுப்பு மாணவரை விட்டு திருத்த விடுறது போல இன்றைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அகழாய்வு அறிக்கையை எந்த அகழாய்வு பணியும் செய்து அறிக்கை சமர்ப்பிக்காத அதிகாரிகளை கொண்டு தணிக்கை செய்திருக்கிறார்கள். இது மிக மிக மோசமானது. அகழாய்வுத்துறைக்கு, வரலாற்றுத்துறைக்கு செய்கிற ஒரு அநீதி. அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வரலாறு வெளிவந்துவிடக்கூடாது என்பதில் மிக கடுமையாக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ராமேஸ்வரத்துக்கு வருகிற இந்திய குடியரசு துணைத் தலைவர் கீழடி அகழாய்வு மியூசியத்துக்கு போவாரா, கீழடி மியூசியம் அருங்காட்சியகத்துக்கு கீழடி அகழாய்வு முடிவை வெளியிடுவதற்கு முயற்சி செய்வாரா என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன்.